அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் புதிய ஆத்திச்சூடியில் இருக்க சில வரிகளை பார்க்கலாம். ஊன் மிக விரும்பு. ஊன் மிக விரும்பு என்பது உடலுக்கு நலத்தை தருகின்ற உணவு வகைகளை விரும்பி உண்ண வேண்டும் என்பதே. இதில் அளவுக்கு மீறி உணவு உட்கொள்வது கூடாது என்றும் பொருள். நல்ல உணவுகளையே நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் என்பது பொருள். உடலினை உறுதி செய்ய முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும். அதுவும் நல்ல சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். நமது நாட்டு உணவு வகைகள் மிகவும் சிறந்தவைகளாக உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். நமது உணவுப் பொருள்களில் பல வகை தானியங்கள், காய்கறி, கனி வகைகள், பால், முட்டை, மீன், இறைச்சி முதலிய உணவு வகைகள் அதிகம் உள்ளன. அத்துடன் நல்ல உணவுகளை செரிப்பதற்காக மருத்துவ குணமுள்ள பல பயனுள்ள பொருள்களும் நமது உணவில் சேர்ந்துதான் நாம் உணவு உட்கொள்கின்றோம். மிளகு, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, லவங்கம், கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம் முதலிய எல்லா உணவுப் பொருள்களும் மருத்துவ குணம் மிக்கதாக உள்ளது. எனவே நமது உணவில் அன்றாடம் இவ்வகை காய்கறிகளையும் கீரைகளையும் தானியங்களையும் பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பது உண்மை. பாரதியார் விரும்புவது போல விரும்பிய உணவை உண்டு மகிழ்வோம். உணவு வகைகளில் அதன் சுவைகளை 6 வகையாக பிரித்து அனுபவபூர்வமாக ஆய்வு செய்து உணவுப் பொருள்களையும் நமது முன்னோர்கள் வழிவகை செய்து வகுத்துள்ளார்கள். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் ஆகிய 6 சுவைகளும் நமது உணவில் உள்ளன. இவைகளை சீரான வகையில் நாம் உணவில் சேர்த்து கொண்டால் நல்ல சுவை மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றதாக உள்ளது. நமது நாட்டு சமயங்களும் விரதங்களும் கூட உணவு வகைகளிலும் மருந்துகளிலும் அதிகம் கவனம் செலுத்தியுள்ளன. நமது கோவில்களிலும் சிறந்த உணவு பதார்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. லட்டு, முறுக்கு, வடை, தோசை, இட்லி, சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், கல்கண்டு மற்றும் வெண்பொங்கல், சுண்டல், பஞ்சாமிர்தம் மற்றும் ஆப்பம், அதிரசம் இன்னும் பல உணவு பண்டங்கள் நமது கோவில்களில் கொடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கோவில்களிலும் தனித்தனியான உணவு பண்டத்தில் கவனம் செலுத்தியுள்ளதை நாம் கவனிக்கலாம். காலத்திற்கு ஏற்றாற்போல நமது உணவுப் பொருள்களை உண்ண வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் வழிவகை செய்து வகுத்துள்ளார்கள். தானியங்கள், காய்கனிகள், கீரைகள், பருப்பு வகைகள், கிழங்குகள், தண்டு வகைகள் முதலியவற்றை பிரித்து அவைகளின் சிறப்புகள் பற்றியெல்லாம் ஆய்வு செய்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது நமது முன்னோர்களின் அறிவுறுத்தலாகவும் மருத்துவ குணமுள்ளதாகவும் விளங்கினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இத்தகைய பல்வேறு உணவு வகைகளை நாம் போதுமான அளவில் உற்பத்தி செய்து அவற்றை நாட்டுக்கும் கிராமங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் போதுமான இடம் கொடுத்து உணவு உட்கொண்டால் அந்த உடம்பு சீராகவும் நலமாகவும் இருக்கும். எனவே நல்ல உணவு வகைகளை நன்றாக சாப்பிட வேண்டும் என்பது பாரதியாரின் கருத்தாகும். அதனையே ஊன் மிக விரும்பு என்று பாரதியார் நம்மளுக்கு போதிக்கின்றார். எனவே
நல்ல உணவுகளையும் சிறந்த உணவுகளையும் உண்பதின் மூலம் உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வழிவகை செய்யும் என்பது பாரதியாரின் கருத்துக்களிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.